மிச்ச எல்லா கூட்டணி கட்சிகளும் அந்த 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 சபைக்கு வந்து மரியாதை கொடுத்தாங்க. மசாரி வரி இருக்கிற வரைக்கும் வந்து நமக்கு ஒண்ணு வந்து பிரச்சனை இல்லை. திமுக நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆமா ஆமா. யாரு? அம்சா அக்கா. ஹம்சா மசாரி. ஹம்சா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிக பெரும் மாபெரும் நம்ம வந்து 2 கோடி ஓட்டுக்கு டுவர்ட்ஸ் 2 கோடி ஓட்டுக்கு மார்ச் பண்ணுவோம். நம்ம என்ன கம்மியா சொல்ற? 2.5 கோடி 3 கோடி ஒன்னால வந்து இல்லன்னு சொல்லவே முடியாது. சொல்லி பாரு. நான் சொல்ல மாட்டேன். வந்து நானும் சொல்லணுமாப்ல, நான் இது செய்யதன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன மேட்டர்னா, இப்ப வந்து உங்களை வந்து ஒருத்தனுக்கு பிடிக்கல, அவன் வந்து உங்களை அடிக்கிறான். கேக்குதா? கேக்குது சொல்லு. இப்ப வந்து உங்களை வந்து ஒருத்தனுக்கு பிடிக்கல, அதனால வந்து அவன் வந்து உங்களை அடிக்கிறான். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வரும், திருப்பி அடிக்கணும்னு தோணுமா? திருப்பி வந்து அவனை திருப்பி அடிச்சது போதாது உங்களுக்கு. அது மட்டும் பத்தாது, என்னையவே அடிக்கிறியான்னு இன்னொரு அடி சேர்த்து அடிச்சாதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். கரெக்டா? இதே நிலைமையில தான் திமுக காரன் வந்து இருக்கான். அதாவது ஜெயிச்சவனை விட தோத்தவனுக்கு தான் வன்மம் அதிகமா இருக்கும். திருப்பி அடிக்கணும், திருப்பி நம்ம வந்து அவனை வந்து வீழ்த்தணும், அவனை வந்து கீழே சாய்க்கணும். அப்படிங்கிறதுல தோத்தவனுக்கு தான் அந்த வீரியமும் வன்மமும் வந்து வேகமும் அதிகமா இருக்கும். அந்த வேகத்திலயும் அந்த வன்மத்திலயும் தான் இப்ப வந்து அவனுங்க வந்து இது வரைக்கும் காட்டிக்கிட்டு இருந்த வன்மத்தை ரெட்டிப்பா நம்ம மேல காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஜெயிச்சுட்டோமே, சிஎம் ஆயாச்சு, இதுக்கு மேல அண்ணன் பார்த்துப்பாரு, நம்ம தான் ஆட்சி, நம்ம வந்து கடைசி 1 வருஷம் வேலை பார்த்து நம்ம வந்து அடுத்த ஆட்சிக்கு வந்துடலாம், அடுத்த ஆட்சியை முடிச்சிடலாம், அடுத்த எலெக்ஷன்ல முடிச்சிடலாம். அப்படி இரு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நினைச்சீங்க, அந்த மாதிரி வந்து நம்ம இருந்துக்கலாம். நமக்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக், ட்விட்டர்னு நமக்கு வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு. பிஎம் அடுத்த பிஎம் ஆயிடுவாருன்ற லெவலுக்கு நம்ம ஆளு போயிட்டாரு, அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற வரைக்கும் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. ஒருத்தன் வந்து அவதூறு பரப்புறானா, அவனை எடுத்து சண்டை போடுங்க, அவனை எடுத்து களமாடுங்க இங்க. ஓகேவா? அவன் வந்து அவனோட மோட்டிவ் இல்லாம நம்ம அடிச்ச அடியால வந்து அவன் அந்த வேகத்துல அந்த இதுல பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? நமக்கு வந்து அவன் அடிச்சது மட்டும்தான் தெரியும். அவன் வந்து அதனால எவ்வளவு வலியை அனுபவிச்சிருப்பான்னு நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து அவன் திருப்பி பண்றப்பதான் அது விளங்கும். அதைத்தான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்டாலின் முதற்கொண்டு நான் வந்து 6 மாசம் வந்து நான் வந்து தாவேக்கா வந்து எதுவும் பேச மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து ஒரு ட்வீட், டெய்லி ஒரு அழுக, டெய்லி ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்காப்ல ஏறி, ரெஸ்டே இல்லாம. எலெக்ஷன் இப்பதான் முடிச்சு, ரிசல்ட் இப்பதான் வந்துச்சு, புது அரசு ஆட்சி அமைச்சு நான் 10 நாள் கூட ஆகல. இன்னமும் இந்த 10 நாளுக்குள்ள எத்தனை அவதூறு, எத்தனை தாக்குதல் பண்ணிட்டாங்க திமுக தலைமையில இருந்தே. ஓகேவா? இது வந்து நம்ம வந்து ரொம்ப சாதாரணமா கடந்து போற விஷயம் கிடையாது. இதுக்கு மேலதான் நம்ம இரட்டிப்பு ஆக்டிவா இருக்கணும். எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆக்டிவா இருங்க. ஒரு விஷயம் ஷேர் பண்றாங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம பண்றது நல்லத. ஓகேவா? நம்ம வந்து அது பண்ணாலே போதும். இவனுங்களை எதிர்த்து களமாடுறதை தாண்டி நம்ம அதை கவர்மெண்ட் பண்றதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாலே போதும். ரொம்ப கவனமா இருங்க. அவனுங்க வந்து நம்மளை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் இப்ப இறங்கியிருக்கானுங்க. அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். பசங்க எல்லாம் இப்பதானே வந்து மறுபடியும் வந்துருவாங்க, கண்ணு மாதிரி வந்துருவாங்க. எல்லாம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒரு வாரம் ஆகட்டும், போட்டு மறுபடியும் திரும்ப கம்பேக் பண்ணிட்டு. சுகேல் தெரியும் உனக்கு? சுகேல்னு ஒருத்தன் ட்விட்டர்ல சுத்திட்டு இருப்பானே, பெரிய ஐடி. இல்ல எக்ஸ்பெரி கண்டிப்பா நம்ம ஸ்பேஸே சரி, நம்ம கொஞ்சம் வந்து வாரத்துல ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு. அதே மாதிரி இப்ப ஒருத்தன் வந்து அவதூறு பரப்புறான், அதுக்கு வந்து நம்ம சைடு இருக்கிற ஒரு ஐடியா வந்து அதுக்கு வந்து அதோட உண்மைத்தன்மை ஆராய்ந்து ஒரு போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா, அதான் அவர் போட்டுட்டாரு, நம்ம போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்களும் எடுத்து போடுங்க, நீங்களும் உங்க ஐடியில அதை பதிவு பண்ணுங்க, நீங்களும் அதை ரிப்ளையா போடுங்க. அதை எவனாவது ஒருத்தன் நம்பிட்டு இருப்பான், ஏதாவது ஒரு கமெண்ட்ல எங்கேயாவது ஒருத்தன் நம்பிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இதுதான் வந்து உண்மையா வந்து ஒருத்தனை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு உண்மையான தகவலை வந்து ஒருத்தனை கொண்டு போய் சேர்க்கறது இதுதான். அவன் போட்டா பெரிய ஐடி, இதுக்கு மேல நம்ம இதுக்கு போட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்களும் உங்க ஐடியில போடுங்க, பதிவு பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கண்ணே. என்னன்னா இன்னைக்கு திமுகவுடைய அபிஷியல் மெம்பர்ஸ், அதாவது லைக் வந்து விங்ல இருக்கக்கூடியவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் விங்க அவங்கள போடுறாங்க. என்னமோ லைக் வந்து 15,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டமான அவ்வளவு பெரிய அவதூற
இந்த நவீன காலத்துல இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட பத்தி உங்க அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நியூஸ் பேப்பர்லயோ இதுலயோ வருது. இப்ப திமுக பிரமுகர் இவர் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்ததுன்னா அந்த ப்ராஜெக்ட் என்னங்கிறத எடுத்து போட்டு நீ ChatGPT ஜெமினிலையும் பார்த்தாலே அதோடைய ப்ராக்ரஸ் என்ன, எப்போ இனிஷியேட் ஆச்சு, எப்போ அதுக்கு வந்துட்டு டிஸ்கஷன் போயிருக்குது, May 3 அதுக்கு லேண்டிங்லாம் பார்த்து முடிச்சு அதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் அப்பவே முடிச்சாச்சு. அப்ப May 3 தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டுன்னா ரிசல்ட் கூட வரல. அப்போ யார் ஜெயிக்க மாட்டான்னு கூட தெரியாத அந்த காலகட்டத்துல ஒரு டீல் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்குது ஆந்திர பிரதேசத்துக்கு. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் நீங்கலாம் வந்து என்ன நொட்டிக்கிட்டா இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பதவியேற்று, அதாவது இவருக்கு வந்து பார்த்தோன்னா பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. பதவி ஏற்கிறது விட்டுதல், ரிசல்ட் எக்ஸ்பைரி கூட என்கிட்ட கேட்டான், அண்ணா இது என்னண்ணே, இது இந்த மாதிரி விடக்கூடாது, இது என்ன அப்படி நம்ம வந்துட்டு ஒரு 4 நாள் கூட ஆகல, இந்த மாதிரி 1500 கோடி. அப்ப நான் சொன்னேன் உங்ககிட்ட, ஆனா இது நடப்பு இதுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்பவே நாம பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே வந்துச்சு. இன்ஃபேக்ட் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இவனுங்க அப்பட்டமா ஒரு முழு பூசணிக்காக சோத்துல மறைக்க பாக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேயா, ரொம்ப கேவலமா அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னா அதை இன்ஸ்டாகிராம்ல போடுறது, அந்த மாதிரி பண்றது, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி சொன்ன மாதிரி அது என்னன்னா அது வந்து எனக்கு ஏன் அவ்வளோ அதிர்ச்சியா இருந்துச்சுன்னா 15,000 கோடிங்கிறது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது. இப்படியே நம்ம வந்து அதாவது ஸ்வாகா பண்ணிட்டாரு, இந்த டிவி கேரஸ் வந்து ஸ்வாகா பண்ணிடுச்சு, விஜய் வந்து ஸ்வாகா பண்ணிட்டாரு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. அந்த விஷமத்தனமான டைட்டில் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கும். இதுல ஒரு நுட்பமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன், அந்த பாயிண்ட மறந்துட்டேன். இப்ப அந்த இது சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது. இதுல இன்னும் யோசிக்கணும், அந்த ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கட்டமைக்கிறதே அவதூறுன்னு நம்ம சொல்றோம். அதுல ஒருபடி மேல போய் அதுக்கு ஒரு டைட்டில் போல்டு லிங்க்ல, போல்டு ஃபாண்ட்ல வந்து ஒரு டைட்டில் வைக்கிறாங்க, ஸ்வாகா. என்னமோ ஊழல் செஞ்சிட்ட மாதிரியான ஒரு இது. ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி, இன்ஃபேக்ட் ரிசல்ட்டே வரதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுக்கு தேர்தல் முடிவுகள் வரதுக்கு முன்னாடியே அது ஆந்திர பிரதேசத்துக்கு சந்திரபாபு நாயுடு ஃபைனலைஸ் பண்ணிட்டார். 3 அதுக்குண்டான நிலங்களை எல்லாம் காட்டி இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ அவங்க வந்திருக்கிறதே கிக் ஆஃப் மீட்டிங்காக வந்திருக்காரு ராஜ்நாத் சிங். 7 எல்லாமே முடிஞ்சிருச்சு. தலைவர் அப்ப பதவியும் ஏற்கல. 3 இந்த லேண்ட் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டே வரல. இதுல அதுடைய டைட்டில் என்னன்னா ஸ்வாஹா அப்படின்னு, அதை கலைஞர் நியூஸ் போடுறான், எல்லாரும் வந்து போடுறான். இதை வந்து ஏதோ ஊழலே பண்ணிட்ட மாதிரியான ஒரு சித்தரிப்பு. ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றதே அவதூறு அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உங்க காலகட்டத்திலேயே நீங்க அதை ப்ராப்பரா அதை செஞ்சிருந்திருக்கணும், அதை லயஸ் பண்ணியிருந்திருக்கணும் யூனியன் கவர்மெண்டோட நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அங்கேயே வந்து குளறுபடிகள் இருக்குது. அப்பட்டமா வந்து பதவி ஏற்று 4 நாளா கூட அவளை இந்த அவதூறை வந்துட்டு கிளப்புறானுங்க. சோ இங்க இப்ப சையது இத எந்த தொலைக்காட்சியும் எடுத்து அது ஃபேக்ட் செக் பண்ணி இவனுங்க போட மாட்டானுங்க. ஏன்னா ஃபுல்லாவும் டிஎம்கே கண்ட்ரோல். இதுக்காக நம்ம கட்சியில இருந்து யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்காங்களா? பொறுப்புல இருக்கிறவங்க வந்து இருக்கிற மறுப்பு தெரிவிச்ச மாதிரி. ஏன்னா அவங்களும் கண்டிப்பா பண்ணணும். இல்லைன்னா இது நம்ம சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ன்ட்டு நம்ம எடுத்துட்டு போனாதான். இத்தனை டேட்டா இருந்தும் எதுவுமே மறைக்க முடியாத ஒரு இதை வச்சே இவனுங்க பொய்யா ஒரு அவதூறு இது பண்ணிட்டு இது பண்றானுங்க. இதெல்லாம் நம்ம கவுண்டர் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இது வந்து டிவில பண்ண மாட்டாங்க, ஓகேவா, எந்த சேனலும் பண்ண மாட்டாங்க. இது டிவி பண்ண அதெல்லாம் இல்லைண்ணே. நம்ம சைடு வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு விஷயத்த ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க தேடி எடுத்து போட்டு அதை வந்து உள்ள போய் என்ன நடந்திருக்கு, என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு, இது வந்து எப்போ கைமாறிச்சு, எப்போ இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, இது வந்து எல்லா டேட்டாவும் எடுக்கலாம். ஆனா இது வந்து நம்ம ஐடிவிங்கோட வேலை. இது அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் இப்ப ஆரம்பிச்சிச்சு, இப்ப கைமாறிச்சு, தமிழக அரசு இவ்வளவு பண்ணிருக்கு, ஆனா ஆந்திர அரசு வந்து இவ்வளவு அவங்க வந்து இத்தனை ஏக்கர் இடம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்டுக்காக, அதனால வந்து அது வந்து பெட்டரான இதுவா இருந்துச்சு, உள்ள மத்திய அரசுக்கு போயிருச்சு, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவோ இல்ல ஒரு மீமோ ஏதோ ஒன்று போட்டா தான் இந்த விஷயம் தெரியாத ஆட்களுக்கு அது வந்து கிளியரா புரியும், கன்வே பண்ணலாம். எல்லாருக்கும் உட்காந்து இதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட் வந்து சைன் ஆயிருச்சு, தளபதி பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து சைன் ஆயிருச்சு அப்படின்லாம் இல்லை. எல்லாருக்கும் வந்து இந்த ப்ராஜெக்டை உட்காந்து விளக்கம் கொடுக்க முடியாது. இப்போ சொன்ன மாதிரி இப்போ இந்த ஸ்பேஸ்ல வந்து எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மேட்டர் நடந்துச்சுன்னு தெரியுமா தெரியாதானே தெரியல. 15,000 கோடியை வந்து, அதாவது இங்க நமக்கு தெரியாத விஷயம் பல வாட்ஸ்அப் குரூப்ல பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து 15,000 கோடியை காவு கொடுத்துட்டோம் அப்படின்னு. அதுக்குத்தான் நான் சொன்னேன், இவங்க வந்து
நம்மளை திருப்பி அடிக்கணும் அப்படிங்கறதுல இருக்கிற வேகம் வந்து இரட்டிப்பா இருக்கும் அப்படின்னு நான் அதுக்கு தான் சொன்னேன். இந்த விஷயத்த வச்சுதான் நான் சொன்னேன். அவ்வளோ நம்ம மெத்தனமா இருந்துடக்கூடாது. ஆமா, இது வந்து அதாவது இவன் என்னமோ சொல்றான் நமக்கு புரியல அப்படின்னு கடந்து போற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க போடுறது பூராவுமே நீங்க அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற பொய் வந்து புரியும். நான் வந்து எனக்குமே இது என்னென்ன இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை வந்து 15,000 கோடி அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற விஷயங்கள் என்னன்னு ஃபேக்ட் செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னதுதான் எனக்கு இந்த மேட்டர்லாம் தெரியுது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு விஷயம் ஆந்திரா வந்து கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிற மேட்டர்லாம் வந்து தெரியுது. இந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணுவாங்க? அதுக்கு வந்து ஐடிவிங்கோட சப்போர்ட் இருக்கணும்ல. ஐடிவிங்க இதை எடுத்து போட்டு நான் எனக்கு தெரியல, ஒருவேளை அவங்க வந்து எடுத்து போட்டு பேசுனாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ட்வீட்ஸ் வந்து நம்ம கண்ணில் படவே மாட்டேங்குது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, எக்ஸ்பீரி நமக்கு எதிரான அவதூறுகள் எல்லாமே ஐடிவிங் வந்து ஃபுல் ஃபிளெஜ்ல வந்துரும் இப்போ. ஓகே, ஆல்ரெடி கொஞ்சம் இறங்கிட்டாங்க. நாமளும் வந்து நாம தான் ஐடிவிங், வேற என்ன ஐடிவிங்கிற அந்த ஒரு பேஜ் மட்டும் ஐடிவிங் கிடையாது. அந்த ஐடிவிங் கிட்ட நம்ம சொல்லுவோம் ஒன்னா சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன்ஸ் இந்த இதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். அடுத்த ஹரிஸ் ப்ரோட்டெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன், அடுத்த ஒரு கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒன்னா கூடுவோம். ரொம்ப டெஃப்டா இவங்களுடைய இதை வந்து ஹேண்டில் பண்ணணும். இவங்களுடைய அவதூறுகள் இந்த இதெல்லாம் இருக்குதா இல்லையா, ஆர்கனைஸ்டா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொய் புத்தலாட்டங்கள் நேர்மையான விமர்சனங்கள் இருந்ததுன்னா அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். சரி, தலைமைக்கு கூட வந்துட்டு தெரியப்படுத்துவோம். ஓகேயா, ரொம்ப நேர்மையா ஆனஸ்டான ஒரு விமர்சனம், இது சரி செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா இதனால ஆட்சிக்கு கெட்ட பேரு, இதனால நம்ம தலைமைக்கு கெட்ட பேரு, மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குதுங்கிற மாதிரியான ஒரு நேர்மையான விமர்சனங்கள் எதுவா இருந்தாலும் அதை நம்ம வந்து அதை எடுத்து அதையும் நம்ம தலைமை கிட்ட கொண்டு போவோம். ரீசனபிளான கிரிட்டிசிசம், சில்லறத்தனமா இல்லாம ரீசனபிளான ஒரு கிரிட்டிசிசமா இருந்ததுன்னு சொன்னா அதையும் நம்ம வந்து ஆனர் பண்றதுக்கு வந்து இதாக தான் இருக்கணும். லைக் வந்து அதை எடுத்து நோட்டீஸ், சிக்னிஃபிகண்டான ஒரு இஷ்யூ, அது சரிதான், சரி செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த இம்பாக்ட் ஹிஸ் நேம் ஆர் பார்ட்டி இல்ல இந்த கவர்மெண்ட் மேலேயே ஒரு பெரிய கலங்க வர மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா அதையும் எடுத்து வைப்போம். அதானே, ஒண்ணுமே இல்ல, ஒரு விஷயம் இருக்குன்னா அதோட தரவுகளை மட்டும் கொடுத்துட்டா போதும், இங்க ஷேர் பண்றதுக்கு கோடி பேர் இருக்கான். இது வந்து ட்விட்டர் மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இது எல்லாத்துலயுமே நம்ம ஒரு ஆர்கனைஸ்டா செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இவனுங்க வந்து நிறுவ நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மக்களை ஒரு கில் ட்ரிப்புக்குள்ள தள்ளணும். நீங்க எல்லாம் வந்து ஒரு முட்டா பயல்களுக்கு வந்துட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கத்துக்கு தேவையான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை உங்க காசு கொடுத்துதான் இன்ஃபுளுசர்ஸ் புக் பண்ணணும். ரெண்டாவது நான் உனக்கு சொல்லிடுறேன், கடந்த கால வரலாறு இதை நம்ம லேசில் எடுக்கல என்றாலும் கடந்த கால வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவங்க பண்ற இன்ஃபுளுன்ஸ் திரும்ப திரும்ப அந்த திமுகவுடைய ஓட் பேங்க், அது கூட்டணி கட்சிகளுடைய ஓட் பேங்க்னு சொல்லிட்டு அந்த சாரா இருக்குதா இல்லையா, இவர்களை மட்டும்தான் சென்றடையுது. இவங்க தான் திரும்ப திரும்ப கிக்கி பண்ணிக்கணுமே தவிர்த்து பொதுமக்களையோ வெகுஜன மக்களையோ சாமானிய மக்களையோ யாரையும் இந்த அவதூறு ரொம்ப பெருசா வந்து சென்று சேரல அப்படிங்கிற. அதனாலயும் நம்ம இதை குறைச்சி எடை போட்டுற முடியாது. நம்ம சிம்பிளா கேட்கல என்ன நம்ம ஆட்சியின் மீது அவதூறு, நம்மளுடைய எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸ் மீது தொடர்ச்சியான ஆர்கனைஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப கீர்த்தனாவெல்லாம் வந்து அவங்க கட்டம் கட்டுறாங்க கம்ப்ளீட்டா வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தவிடுபடி ஆக்க வேண்டியது வந்து நம்ம ஐடிவிங்கோட வேலை தான். அது எல்லாத்துக்குமே இருக்கிறோம். நமக்கு அவ்வளவுதான், ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இவரோட வாழ ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா நம்மளுக்கு நோ மோர் ரிட்டையர்மெண்ட், அவ்வளவுதான். புரியுதா இல்லையா? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருக்கு தொண்டனா இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நான் சொன்னேன் அன்னைக்கு ஒரு நாள் போன் அடிச்சு, அண்ணே 4ஆம் தேதி விட எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடணுண்ணே அப்படின்லாம் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். 4ஆம் தேதி விட எல்லாத்தையும் மூடிட்டு வேலையை பார்ப்போம், அடுத்து நம்ம போக வேண்டியது இருக்கு லைஃப்ல, அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா இங்க இதை விட்டு நகரவே முடியல, அந்த மாதிரி இருக்கு நிலைமை. எங்க நம்ம வந்து போயிட்டா இன்னும் 4 அவதூறு சேர்ந்து பரவும் அப்படி அந்த மாதிரி தோண ஆரம்பிக்குது. ஏதோ இப்ப நம்ம இல்லைன்னா தலைவனை வந்து என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ற அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து எனக்கு எல்லாருக்குமே இருக்கும். அந்த இது ஐயோ அந்த மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், என்ன நடக்குதோ என்ன பண்றாங்களோ அப்படின்ற அந்த இது. பாப்போம், நம்ம வந்து இப்படியே விட போறது கிடையாது. நம்ம ஆர்கனைஸ்டா வந்து இன்னும் ஆர்கனைஸ்டா இப்போ நம்ம இந்த ரூட்டு வீட்டுன்னு சொல்றாங்க இல்ல. ஆக்சுவலா வந்து நான் வந்து இத்தனை வருஷமா 5-6 வருஷமா வந்து எல்லாருக்கும் தெரியும் என்னைய. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் வந்து தெரியாது, யாரையும் எனக்கு தெரியாது, யாரும் வந்து பழக்கம்லாம் கிடையாது. ஆனா வந்து ட்விட்டர்ல வந்து இருந்தேன், இப்போ வருவேன், ஆர்டி பண்ணுவேன், போயிடுவேன்.
அந்த மாதிரி ஒரு யூசரா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேச பேச எல்லாருக்கும் தெரியும். நான் இருந்து இத்தனை வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ட்விட்டர்ல வந்து தளபதி ஃபேன்ஸ் கூட இருந்ததுல அப்படி ஒரு இந்த இந்த இத போடுங்க, இத பரப்புங்க அப்படின்னு எவனுமே வந்து எனக்கு டிஎம்லயோ, இதுலயோ வந்து எனக்கு தெரியும் தானே. இப்ப நான் வந்து என்னைய வந்து ஒரு பெரிய ஐடி எல்லாரும் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால அது சொல்லல. இத்தனை வருஷமா நான் இருக்கேன். இத்தனை வருஷத்துல வந்து ஒரு ஐடி கூட வந்து ஒரு பெரிய ஐடியோ, இல்ல ஒரு சின்ன ஐடியோ, இல்ல ஒரு அஃபிஷியல் அக்கவுண்டோ யாருமே வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த பரப்புங்க. நம்ம பசங்கள்ட்ட சொல்லி குரூப்பா ஆர்கனைஸ்டா பண்ணுங்க. இந்த மாரி ஒரு பொய் ம். பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. இத போய் நீங்க பரப்புங்க. எல்லாரையும் போட சொல்லுங்க அப்படின்னு இதுவரைக்கும் நான் இந்த இந்த ட்விட்டர்ல இதுவரைக்கும் ஒருத்தன் கூட வந்து அப்படி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணதில்ல. நான் பல குரூப்ல இருந்திருக்கேன். பல தளபதி ஃபேன்ஸ் குரூப்ல இருந்திருக்கேன். ட்விட்டர்லயே சொல்றேன். வாட்ஸ்அப்லயே சொல்றேன். அந்த மாரி ஒண்ணுமே நடந்தது கிடையாது. ஒண்ணுமே இது கிடையாது. எந்த ஒரு டேக் போடணும், ஒரு பர்த்டே டேக்ல இருந்து, ஒரு சிடிபி டேக்ல இருந்து, ஒரு மூவி டேக்ல இருந்து, ஒரு ஒரு டேக் வாரா இருக்கட்டுமே, ஆப்போசிட் ஆர்மி கூட ஒரு டேக் வாரா இருக்கட்டுமே, எதுவுமே வந்து இங்க இருக்கிற ஃபேன்ஸ் பேசி, இங்க இருக்கிற ஒரு ஒரு 4, 5 ஐடி சொல்லி, நாங்களா ஆர்கனைஸ் பண்ணி பண்றது மட்டும் தானே தவிர, எங்கேயுமே யாருமே ஒரு அஃபிஷியலா தலைவர் கூட இருக்கிறவங்களோ, இல்ல தலைவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்களோ, யாருமே அந்த மாரிலாம் வந்து சொன்னதே கிடையாது, கேட்டதும் கிடையாது. "இத போடுங்கப்பா, இத பரப்புங்கப்பா, நம்மால ஒருத்தனை ப்ரமோட் பண்ணி விடுங்கப்பா" அப்படின்லாம் எவனுமே வந்து இது இது பண்ணதே கிடையாது. ஒரு டேக் ட்ரெண்ட் ஆகுதா, நாங்க ஸ்பேஸ் போட்டு நாங்க சொல்லுவோம், "இந்த மாரி ஒரு டேக் போடப் போறோம். எல்லாரும் இத்தனை மணிக்கு வந்துருங்க. 5:30 6 மணிக்கு டேக் 5:30 மணிக்கு எல்லாரும் ஆன்லைன் வந்துருங்க. டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க. ட்வீட்டா போடுங்க." அப்படின்னு சொல்லி டேக் வந்து ஸ்பேஸ்ல சொல்லிக்கிட்டு இருப்போம். டேக் போடப் போறோம் அப்படிங்கிறத. சரியா? நாங்களே பிளான் பண்ணி, நாங்களே இது பண்ணி பண்றதுதான். ஃபேன்ஸாவே சேர்ந்து பண்றதுதான். இத வந்து நீங்க வந்து ரூட்டுன்னு சொல்றாங்க, இதுன்னு சொல்றாங்க. அதே மாரி தான் ரூட்லாம் இன்ஸ்டாகிராம்ல 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லடா ரூட்லாம். பத் அடா ஜனநாயகன் படத்தை வந்து இங்க வந்து டைரக்டா போட்டுட்டு இருக்கிறான். நியாயமான ஒரு கோரிக்கை, ஒரு லீகலான ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறோம். எங்க ஒரு படத்தை திருட்டுத்தனமா ஓட்டிட்டு இருக்கான், அந்த ஐடியை தூக்குங்க, அந்த ஐடியை இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இது ஒண்ணும் வந்து நமக்கு எதிராக பேசுறவங்க ஐடியை தூக்குங்கலாம் சொல்லல. இது இல்லீகல், இது சட்டப்படி குற்றம் ம். ம். அப்படிங்கிறது. அதை கூட அவங்களால பண்ண முடியல. பண்ண இவன் முடியல. வந்து பெரிய மாஃபியா, நம்ம மாஃபியாக்கான மரியாதையே போச்சடா. உழைப்பு சுரண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ரூட் நம்மளோட உழைப்ப. ஒரு ஒரு படத்த வந்து சொல்லப்போனா எல்லாரும் சொல்ற மாரி தான். ஒரு படத்த வந்து அவனுங்களால காப்பாத்த முடியல. அவன் தான் ரூட்டு. சரியா? ஒரு படத்த வந்து பாதுகாப்பா வச்சுக்க முடியல. அவ்வளவுதான் அவனோட இதுவே. நியாயப்படி நாமெல்லாம் கோவப்படணும் ஆ. அவனுங்க மேல. ஆனா வந்து ரூட்டு. என்னடா ரூட்டு? ஆனா நாங்களே அதுவும் நல்லதுதான் எக்ஸ்பெரி. அவங்க வந்து அந்த இப்பயும் ரூட்ல ஒரு இருக்கிற மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டு ரூட்ல இருக்கிற ஒரு நீங்க வந்து ஜெகதீஷ வந்து தீவிர ரேஞ்சுக்கு வந்து இது பண்றீங்கல்ல. தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஜெகதீஷுக்கு ட்வீட் போட தெரியும்னு. நமக்கு தான் தெரியும் ஜெகதீஷுக்கு அதையும் உருப்படியா பண்ண தெரியாதுன்னு. இத்தனை வருஷமா லேப்டாப் கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருந்தீங்க. கடைசி நேரத்துல அதுவும் தேர்தலுக்காக தான் கொடுத்தானுங்க. அதுவும் அதுலயும் கொடுத்துட்டு எவ்வளவு வந்துட்டு அது என்னவோ இவனுங்களே கொடுத்த மாதிரி அது எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு தெரியுமா? இது வந்துட்டு கலைஞர் போட்டோ, இவரு போட்டோ, ஆனா அன்னைக்கே அதுக்கப்புறம் அன்னைக்கே வந்துட்டு சுதாரிச்சிட்டானுங்க. என்னடா லேப்டாப் கொடுத்தா வந்துட்டு அதுல கலைஞர் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு விஜய் போட்டோ வைக்கிறாங்கன்ட்டு. ஒரு இதை விடுறது இல்ல. எல்லாத்துக்கும் வந்து அவங்க அப்பா போட்டோ போட்டு அவங்க அப்பா பேரை வச்சிடுறது. யாரு பஸ் ஸ்டாண்ட் யாரு பஸ் ஸ்டாண்ட் யாரு காசுல கட்டினீங்க? உங்க அப்பா காசுல கட்டினா உங்க அப்பா பேரை வைங்க, பிரச்சனை இல்லை. உங்க அப்பா சம்பாரிச்ச காசு நீங்க கட்டினீங்கன்னா உங்க அப்பா பேரை வைங்க, பிரச்சனையே இல்லை. யாரும் கேட்க போறது கிடையாது. ஏன் அப்பன் காசுடா, என் அப்பன் காசுடா, என் அப்பன் காசுல கட்டினேன், என் அப்பன் பேரை வச்சேன்னு சொல்லிட்டு போயிடலாம். மக்கள் காசுல கட்டி நீ எதுக்கு யாரு பேரே வைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் இவங்க பேர் தான். ப்ரோ நாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே ஏடிஎம்கே பேரோட கொண்டு அதை வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்ச ப்ராஜெக்டா வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு பினிஷ் பண்ணி வந்துட்டு கலைஞர் பேரை வச்சு வந்துட்டு திறந்து விட்டாங்க. இதெல்லாம் தானே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவனுங்க வந்து பண்ண விஷயங்கள் தானே அவங்க மேல வந்து வெறுப்பை உருவாக்குனதே அதிகபட்சம். எனக்கு இதுதான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஒரு அம்மா சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து பெருசா அரசியல் பார்ப்பாங்களா, செய்தியில பார்ப்பாங்களா அந்த மாதிரி தெரியல. அவங்க வந்து சொல்றாங்க, நீ வந்து 10,000 ரூபா கொடுத்தாலும் நான் வாங்கிப்பேன். நீ ஃப்ரீ பஸ் தரியா நான் போவேன். நீ எனக்கு உரிமை தொகை தரியா நான் வாங்கிப்பேன். அதெல்லாம் நீ வந்து நான் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நாங்க கட்டுற வரி பணம் நாங்க வாங்குறோம். அது எங்களோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க. என் ஓட்டு விஜய்க்கு தான் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி மென்டாலிட்டியில உள்ளவங்கள்ட்ட வந்து நீங்க என்னத்த சொல்லி இவனுங்க பிரச்சாரம் பண்ண முடியும்? என்ன வார்த்தையை சொல்லி இவனுங்கள பிரச்சாரம் பண்ண முடியும்?
இவங்க கிட்டலாம் ஒண்ணுமே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வந்து போங்க இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. அங்க போயி என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, எப்படி எப்படி போஸ்ட் போடலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த எலெக்ஷன் வந்துரும். ஆனா அங்க அப்ப வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஆப்போசிட்ல இன்னொரு சோசியல் மீடியா வந்துரும். அங்கேயே நம்ம பசங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்க வந்து அந்த இந்த இந்த டைம்ல வந்து அங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கிற வந்து 10 வருஷம் அங்க இன்ஸ்டாகிராம்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளா இருப்பான் அவன். எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேரும் வச்சிருப்பான் என் போன்ல. ஒரு ஒரு வீடியோ வேணுமா அவனால 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எடிட் பண்ணி போட்டுற முடியும். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸான கையா இருப்பான். இவனுங்க இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்றதுக்கே அவனுங்க பேரப்பிள்ளையில தானே வந்துட்டு கெஞ்சிருப்பானுங்க. நீங்க அங்க இவனுங்க இன்ஸ்டாகிராம்ல போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னா, இந்த ஹார்ட் ஷேப்ல வந்து இந்த வீடியோ போட்டு அந்த வீடியோக்குள்ள அந்த அந்த ஹார்ட்டுக்கு நடுவுல வந்து போட்டோ வச்சு இந்த பூமருங்கெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பான் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணி இவனுங்க வந்து இன்னும் அசிங்கப்பட போறானுங்க. பழைய இந்த இது காலை வணக்கம்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஷேப்ல வந்து போட்டு ஒரு போட்டோ நடுவுல வந்து பூ போட்டோ வச்சு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டோ ஒன்று அனுப்புவானுங்க தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்கு வீடியோவா பண்ணி திராவிட மாடல் அப்படின்னு போட்டு அந்த ஹார்ட்டுக்கு நடுவில் கலைஞர் மண்டையை வச்சு ஏதோ பண்ண போறாங்க. பண்ணா இருக்க போகுது இவன் இப்ப இன்ஸ்டாகிராம்ல இவன் வந்தான் ஏன்னா அடிஷனல் கண்டென்ட் தான் தர போறாங்க. ஆல்ரெடி பேஸ்புக்ல இருந்தே ஓடி வந்தது காரணமே அதுதான். பூமர் தொலைங்க தாங்க முடியாது. காலை வணக்கம் தமிழனாக இருந்தால் 100 பேருக்கு ஷேர் செய்யவும் இந்த மாதிரி கொடுமை பண்ணி தான் வந்து அங்கேருந்து இங்க ட்விட்டர் ஓடி சரி சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ராஜேஷ் முடிச்சுப்போம். ஓகே போடுவோம் இந்த வாரத்துல மறுபடியும் வீக்கெண்ட் அந்த மாதிரி போடுவோம். ஓகே ஓகேண்ணா. எல்லாருக்கும்